அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் தற்போது அல்லாஹ்வுடைய ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கின்றோம். நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. நான் இன்றைய தினம் உங்களுக்கு முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு விஞ்ஞானம் இயக்கும் விண்வெளி பயணம். கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன்பு மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் சென்று அங்கு இமாமாக நின்று நபிமார்களுக்கு தொலை வைத்து 7 வானத்திற்கு மேலேறி சென்று ஒவ்வொரு வானத்திலும் நபிமார்களை பார்த்து சுவனத்தை மற்றும் நரகத்தை பார்த்துவிட்டு அல்லாஹு தஆலாவிடம் 50 நேர தொழுகையை காணிக்கையாக அந்த இரவிலை பெற்று அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் இறுதியாக 5ஆக குறைக்கப்பட்டு இந்த பூமிக்கு கொண்டு வந்து நம்மிடம் சேர்ப்பித்த ஒரு நாள் மெஹராஜுடைய நாள் என்பதாக கூறப்படும். அதுதான் மெஹராஜ் பயணம் என்பதாக கூறப்படும். அந்த மெஹராஜ் பயணம் என்பது இஷா தொழுகையிலிருந்து ஃபஜர் தொழுகைக்கு முன்பு வரை ஒரு 8 மணி நேரத்திலே நிகழ்ந்தது. அந்த பயணத்தை பற்றி அன்றைய தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் கூறிய பொழுது அதை மனிதர்கள் நம்பவில்லை. காரணம் என்னவென்றால் அக்காலம் என்பது இக்காலத்தை போன்றல்ல. இந்த காலத்தில் வாகனம் என்று நாம் எதை வைத்திருக்கின்றோம்? கார் இருக்கின்றது, பைக் இருக்கின்றது. இவையெல்லாம் மணிக்கு 200 கிலோமீட்டர் ஸ்பீடிலே சென்று கொண்டு இருக்கின்றது. பஸ் இருக்கின்றது, ரயில் இருக்கின்றது, ஃப்ளைட் இருக்கின்றது. ஒரு சில மணி நேரங்களே பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைதூரங்களை நாம் கடக்கின்றோம் ஃப்ளைட்டில். இப்படிப்பட்ட வாகன வசதியெல்லாம் இந்த காலகட்டத்திலே வந்துவிட்டது. அதுபோல் தொலைதூரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் வாட்ஸ்அப் இருக்கின்றது. இதில் நாம் என்ன செய்கின்றோம்? பல 1000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பரோடு நேரடியாக பார்த்து கொண்டே பேசுகின்றோம். செய்திகளை, படங்களை நாம் இமெயிலே அனுப்புகின்றோம், செய்திகளை அனுப்புகின்றோம், செல்போன் வழியாக பேசுகின்றோம். இப்படியாக எத்தனையோ விதமான விஷயங்களை இந்த தொலைத்தொடர்பின் மூலமாக மிக விரைவாக நாம் கையாளுகின்றோம். விஞ்ஞானத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதை கேட்கவே சொல்லவே வேண்டாம். அந்த அளவிற்கு நாம் முன்னேறிவிட்டோம். சந்திரனிலே மனிதன் கால் வைத்து விட்டான். செவ்வாய் கிரகத்திற்கு சென்று அங்கே குடியேறலாமா என்று மனிதன் யோசித்து கொண்டிருக்கின்றான். பல கிலோமீட்டர் ஸ்பீடிலே செல்லக்கூடிய ராக்கெட்டுகளை மனிதன் கண்டுபிடித்து விட்டான். இப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே உங்களிடத்திலே நான் கூறுகின்றேன், இஷாவிற்கு பிறகு நான் 7 வானத்திற்கு சென்று ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால் நான் இந்த பூமிக்கு திரும்பி வந்துவிட்டேன் என்று காலையிலே சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? நம்ப மாட்டீர்கள். இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்த இந்த காலகட்டத்திலேயே நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்றால் இந்த காலத்தை போன்றல்ல அந்த காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த 1400 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள காலகட்டம் என்பது இந்த காலகட்டத்தை போன்ற அல்ல. அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எதை வாகனமாக வைத்திருந்தார்கள்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒட்டகையில் போவாங்க, கழுதையில் போவாங்க, குதிரையில் போவாங்க, கோவேரி கழுதையில் போவாங்க. சிலர்கள் நடைபயணமாக செல்வார்கள். இதுதான் அன்னைக்கு உள்ள வாகன வசதி. அன்னைக்கு உள்ள தொலைத்தொடர்பு எப்படி இருந்துச்சு? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செய்தியை சேர்ப்பிக்கணும்னா நடந்து தான் போய் என்ன செய்வாங்க? அந்த செய்தியை கொடுப்பாங்க. இல்லை என்றால் புறாவை, பழக்கப்படுத்தப்பட்ட புறாவை வைத்து அதன் மூலமாக என்ன செய்வாங்க? செய்தியை கட்டி விடுவாங்க காலில். அதுபோல இப்படிப்பட்ட காலகட்டத்தில் விண்ணின் மேல் ஏறி செல்வதை நம்ப முடிந்த அளவிற்கு இருந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. அந்த காலகட்டம் என்பது விஞ்ஞானம் வளர்ச்சியடையாத காலகட்டம். அந்த காலகட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே இரவிலே 8 மணி நேரத்தில் அவர்கள் 7 வானத்தையும் சென்று பார்த்துவிட்டு அங்கே அல்லாஹ்விடத்திலே
தொழுகையை வாங்கி வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னவுடன் அவர்கள் நம்பவில்லை. இன்னைக்கு எப்படி நம்ப மாட்டோமோ அதுபோல் அன்றும் அவர்கள் நம்பவில்லை. இந்த மேராஜ் பயணம் என்பது நம்பக்கூடிய வகையில் உள்ளதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வானங்கள் என்பது 7 வானங்கள் இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். ஹலக சபக சமாவாத்தின் மினல் அர்தி மிஸ்லஹுன்ன, 7 வானங்களையும் இன்னும் அதுபோல 7 பூமியையும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். அவைகள் அனைத்திலும் காரியங்கள் நடைபெற்று வருகின்றன. எல்லா வானத்திலும் என்ன செய்த அப்படின்னா காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது, அலுவல்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. நாம் நம்முடைய மொட்டை மாடையிலே படுத்து கொண்டு நாம் விண்ணை நோக்கி பார்த்தோம் என்றால் அங்கே பார்க்கின்றோம் பல்வேறு விதமான நட்சத்திரங்கள் இருக்கின்றது. அந்த நட்சத்திர கூட்டத்தை எல்லாம் நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் வெறும் ஒரு புள்ளியை போன்று தெரிகின்றது. ஆனால் அது ஒரு புள்ளியை போன்று உள்ளது அல்ல. ஒன்றும் சூரியனை விட மிக பிரம்மாண்டமானதாக இருக்கக்கூடிய அது நட்சத்திர கூட்டங்கள் தான். அவைகள் எல்லாம் வான்வெளியிலே நட்சத்திர கூட்டங்கள் மிதக்கின்றன. சொல்லப்போனால் 30,000 கோடிக்கு மேல் நட்சத்திர கூட்டங்கள் இருக்கின்றது. ஒன்றும் சூரியனை போன்று, சூரியன் இருக்கின்றதல்லவா, அந்த சூரியனை விட பிரம்மாண்டமானதாக இருக்கக்கூடியவைகள். சூரியன் இருக்கின்றது, அந்த சூரியனை சுற்றி வரக்கூடிய 9 கோள்கள். இந்த 9 கோள்களில் ஒரு கோள் சூரியனுடைய வட்டப்பாதை விட்டும் சென்று விட்டது என்ற காரணத்தினால் வெறும் 8 கோள்கள் தான் இப்பொழுது சூரியனை சுற்றி வருகின்றது என்று சொல்லுகின்றார்கள். இந்த சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்கள் மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் என்று இருக்கக்கூடிய இந்த கோள்கள் எல்லாம் சூரிய குடும்பத்தை சார்ந்தது. இந்த சூரிய குடும்பம் எப்படி ஒரு குடும்பமாக இருக்கின்றதோ இது ஒரு கேலக்சி, இது ஒரு நட்சத்திர கூட்டம். அந்த நட்சத்திர கூட்டத்திலே பூமியும் அடங்கும், சந்திரனும் அடங்கும். இதுபோல கிட்டத்தட்ட 30,000 கோடி நட்சத்திர கூட்டங்கள் விண்ணிலே சுற்றி கொண்டிருக்கின்றன என்று விஞ்ஞான ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இங்கிருந்து சூரியன் எவ்வளவு தூரத்தில் இருக்குது? சூரியன் பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 3,80,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. நாம் இந்த பூமியில் இருக்கிறோம் சொன்னால் இங்கே இருந்து அந்த சந்திரனுக்கு செல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 3,80,000 கிலோமீட்டரை தாண்டித்தான் செல்ல வேண்டும், பயணப்பட்டு செல்ல வேண்டும். அவ்வளவு தூரத்தில் இருக்குது இந்த பூமி, இந்த சந்திரன். பூமியிலிருந்து சந்திரன் 3,80,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சரி, சூரியன் எந்த அளவு தூரத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் சூரியன் பூமியிலிருந்து 147.86 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. 1 மில்லியன் என்பது 10 லட்சம் கிலோமீட்டர்கள். இந்த 10 லட்சத்தை 147.86 இதில் நம்ம பெருக்கி பார்த்தோம் என்றால் என்ன ரிசல்ட் வருகின்றதோ அதுதான் பூமிக்கும் சூரியனுக்கும் மத்தியில் உண்டான தொலைதூரம். மனிதன் சந்திரனுக்கு சென்று விட்டான், ஆனால் இன்னும் சூரியனுக்கு செல்ல முடியவில்லை. வெறும் 147.86 மில்லியன் கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய அந்த சூரியனுக்கு மனிதன் செல்ல முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அதிகமான வெப்பம். மனிதன் அந்த சூரியன் பக்கத்தில் சென்றான் என்றால் கருகி விடுவான் என்பதை போன்ற அதிகமான வெப்பங்கள் நிறைந்ததுதான் என்னது இந்த சூரியன் குடும்பம். சூரியனை தவிர மற்ற கேலக்சியருடைய தூரமெல்லாம் ஒளி ஆண்டில் அளவில் அளக்கப்படுகின்றது. சூரியனுக்கு உண்டான தொலை தூரத்தை அளந்து விட்டார்கள், இவ்வளவு தொலை தூரத்தில் இருக்கு அப்படின்னு. சந்திரனுக்குரிய தொலை தூரத்தை அளந்து விட்டார்கள். சூரியனை தவிர உள்ள மற்ற கேலக்சியனுடைய தூரம், சூரியனை போன்று சில நட்சத்திர கூட்டங்கள் இருக்கின்றதல்லவா, அதனுடைய தூரம்னா அதுக்கு மேலே இருக்கு, சூரியனுக்கு மேலே இருக்குது. அதெல்லாம் அந்த தொலை தூரம் என்பதை மனிதர்கள் கிலோமீட்டர் கணக்கில், மைல் கணக்கில் எல்லாம் அளக்க முடியலை. அது மிக அதிகமான தொலை தூரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அதை எந்த அடிப்படையில் அளக்கிறான்னு சொன்னால் லைட் இயர், ஒளி ஆண்டு அப்படிங்கிற ஒரு அளவீட்டின்படி அவைகளை அளக்கின்றார்கள். ஒளி ஆண்டுன்னு சொன்னால் என்ன? ஒளி, அதாவது ஒரு ஒளி இருக்கின்றதல்லவா, பிரகாசம். இந்த பிரகாசம் தான், ஒளி தான் உலகத்திலேயே அதிகமாக பயணிக்கக்கூடியது, மிக வேகமாக பயணிக்கக்கூடியது ஒளியில் தான்.
ஒரு நிமிடத்திற்கு, ஒரு வினாடிக்கு, ஒரு செகண்டிற்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடியது ஒளி. ஒரு டார்ச் லைட் அதை எடுத்து அப்படி அடித்தோம்னு சொன்னால் அந்த ஒளி ஒரு வஸ்துவின் மீது பட வேண்டுமென்றால் அது கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர், ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் தூரம் பயணப்பட்டு உடனே நெஞ்சிரும் போயிடும். அந்த அளவிற்கு மிகவும் விரைவாக செல்லக்கூடியதுதான் ஒளி. அதுதான் உலகத்திலேயே அதிகமாக பயணப்படக்கூடியது. இந்த ஒளி ஒரு வருடம் எந்த அளவிற்கு தூரமாக செல்லுகின்றதோ, ஒரு வருடம் முழுவதும் பயணித்து சென்றால் எவ்வளவு தூரம் பயணிக்கப்படுமோ அதுதான் ஒளி ஆண்டு. இந்த ஒளி ஆண்டினுடைய அளவில் தான் மற்ற கேலக்சியருடைய தூரத்தை கிடைக்கின்றார்கள். ஒரு ஒளி ஆண்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். அதாவது ஒளி என்பது ஒரு வருஷம் முழுவதும் பயணப்பட்டது என்றால் அது எவ்வளவு தூரம் போகும்? 9 லட்சம் கோடி கிலோமீட்டர் போகும். இப்போ இந்த அடிப்படையில் எத்தனை வருஷங்கள் ஒளி பயணித்தது என்று சொன்னால் அந்த கோள்களை, அந்த நட்சத்திர கூட்டத்தை, கேலக்சியை அடைய முடியும் என்பதை கணித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் சூரியனை அடுத்து மிகவும் கம்மியாக இருக்கக்கூடிய, டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர கூட்டம் என்றால் ஆல்பா சென்டரி அப்படிங்கிற ஒரு நட்சத்திர கூட்டம் இருக்கு. அந்த நட்சத்திர கூட்டத்தினுடைய தலைமை பீடமாக இருக்கக்கூடிய அந்த கேலக்சி ஒரு மனிதன் அடைய வேண்டும் என்றால் 4.5 ஆண்டுகள் ஒளி பயணப்படணும். அந்த அளவில் என்ன செய்யறது, அதனுடைய தூரம் இருக்கு 4.5 ஆண்டுகள். அதாவது ஒரு ஒளி என்பது கிட்டத்தட்ட ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் தூரம் பயணப்படுது. இப்படிப்பட்ட விரைவான பயணத்தை ஒரு வருடம் முழுவதும் பயணப்பட்டது என்றால் எவ்வளவு தூரம் பயணப்படுமோ அதற்கு ஒளி ஆண்டு என்பதாக கூறப்படும். கிட்டத்தட்ட 4.5 மைல்கள், அதாவது ஒளி ஆண்டுக்கு மைல்னு சொல்லுவாங்க. 4 வருடம் மற்றும் 5 மாதங்கள் பயணப்பட்டால்தான், ஒளி பயணப்பட்டால்தான் அந்த ஆல்பா சென்டரி அப்படிங்கிற அந்த கேலக்சி அடைய முடியும். அதுபோல அதற்கு அடுத்து மிகவும் குறைவாக தூரத்தில் இருக்கக்கூடிய கோல் இது அப்படின்னு சொன்னால் சிரியஸ் அப்படிங்கிற ஒரு கோல் இருக்கு. அதுக்கு 9 மைல், 9 ஆண்டுகள் பயணப்படக்கூடிய தொலைதூரம். அதற்கு அடுத்து வேகா அப்படிங்கிற ஒரு கேலக்சி இருக்கு. அதற்கு செல்ல வேண்டும் என்றால் அதனுடைய தொலைதூரம் எந்த அளவுக்கு தொலைதூரத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒளி கிட்டத்தட்ட 25 வருடங்கள் பயணப்பட்டால் எவ்வளவு தூரத்தில் இருக்குமோ அவ்வளவு தூரத்தில் இருக்குது. அதற்கு அடுத்து ஆர்ச்சர்ஸ் அப்படிங்கிற கேலக்சி இருக்கு. இதுக்கு 37 ஆண்டு ஒளி ஆண்டு. அதற்கு அடுத்து அன்டாரஸ் அப்படிங்கிற ஒரு கேலக்சி இருக்கு. அதற்கு 600 வருஷம் ஒளி பயணப்படணும். பயணப்பட்டால் தான் அந்த கேலக்சியை அடைய முடியும். இப்படியாக பார்த்தோம் என்றால் மனிதர்கள் இது போல கிட்டத்தட்ட 12 கேலக்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. மனிதர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது 12 கேலக்சி. ஆனால் விண்வெளியில் எத்தனை கேலக்சி இருக்குது? கிட்டத்தட்ட 30,000 கோடி கேலக்சிகள் இருக்கு. அந்த கேலக்சிகளில் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய கேலக்சிகளின் எண்ணிக்கை வெறும் 12 தான். இந்த 12 கேலக்சிகளில் மிக மனிதர்கள் கண்டுபிடிச்சதிலேயே மிக தூரமான ஒரு தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய கேலக்சி இது அப்படின்னு சொன்னால் சோம்புரோ கேலக்சி. இதுக்கு ஒளி ஆண்டு கிட்டத்தட்ட 65 கோடி வருஷம் பயணப்படணும். 65 கோடி வருஷம், வெறும் 65 வருஷம் இல்லை, 65 கோடி வருடங்கள் ஒளி பயணப்பட்டா அந்த ஒளி எப்படிப்பட்டது? ஒரு வினாடிக்கு, ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் தூரம் பயணப்படக்கூடிய அந்த ஒளி 65 கோடி ஆண்டுகள் பயணப்பட்டால்தான் அந்த கேலக்சியை என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். இதுதான் மனிதன் கண்டுபிடித்திருக்கக்கூடியது. இன்னும் மனிதன் கண்டுபிடிக்காமல் இருக்கக்கூடிய கேலக்சிகள் கிட்டத்தட்ட 30,000 கோடி கேலக்சிகள் இருக்கின்றன. அப்படின்னு சொன்னால் நாம் இருக்கிறுடைய இதெல்லாம் எவ்வளவு தூரத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் கணக்கிட முடியாது. மனிதனுடைய அந்த நாலேஜுக்கை விட அப்பாற்பட்டது தான்
இந்த கேலக்சியில் இருக்கக்கூடிய தூரம். இப்போ ஏன் இதை சொல்லிக்கிட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னால், இவைகள் அனைத்தும் வானத்திலே முதல் வானம். 7 வானம் இருக்குன்னு சொல்கிறானா இல்லையா? அல்ல. அந்த 7 வானத்தில் முதல் வானம் எது அப்படின்னு சொன்னால், மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய 12 கேலக்சிகள், இன்னும் மனிதன் கண்டுபிடிக்காத 30,000 கோடி கேலக்சிகள், இவைகள் அனைத்தும் சேர்ந்தது தான் முதல் வானம். இதோடு நின்றல, இதோட முதல் வானம் நிற்கல. இன்னும் புதிதாக சில கேலக்சிகள் என்ன செய்யுது? உருவாகின்றது, மனிதனுடைய கண்டுபிடிப்புக்கு வருகின்றது, புதுசாக உருவாக்கிட்டு இருக்கு. அந்த உருவாக்கி இருக்கக்கூடிய கேலக்சிகளுடைய அந்த வெளிச்சம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக ஒளி வேகத்தில் பயணப்பட்டுக்கிட்டு வருது. ஆனால் மனிதனுடைய புறக்கண்களுக்கு அந்த வெளிச்சம் தெரியவில்லை. மனிதனுடைய கண்களுக்கு வராமல் ஒளி மூலமாக பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல கேலக்சிகள் புதுசாக உருவாகி இருக்கின்றது. இவைகள் அனைத்தும் சேர்ந்துதான் முதல் வானம். அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றான், வானத்தை நாம் நமது சக்தியை கொண்டு படைத்தோம், இன்னும் அந்த வானத்தை நாம் விரிவடை செய்கின்றோம். வானம் என்பது விரிவடைந்து கொண்டே இருக்கின்றது. முதல் வானமே ஒன்றும் முடியலை. ஆனால் அதற்கு அடுத்து 2வது வானம் என்பது எவ்வளவு தூரம், 3வது வானம் எவ்வளவு தூரம், 4வது 5வது 6வது 7வது வானத்தினுடைய தூரங்கள் எவ்வளவு என்பதை அல்லாஹு தஆலா தான் மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றான். அன்பிற்கனியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 8 மணி நேரத்திலே இஷாவிற்கு பிறகு அவர்கள் பயணப்பட்டார்கள். எங்கே பயணப்பட்டாங்க? விண்வெளி பயணத்தை மேராஜுக்கு சென்றார்கள். ஃபஜ்ருக்கு முன்னால் என்ன செய்து விட்டார்கள்? திரும்பி வந்து விட்டார்கள். அவ்வளவு குறுகிய நேரத்தில் இவ்வளவு மிக பிரம்மாண்டமான ஒரு தொலைதூரத்தை, மனிதனால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு தொலைதூரத்தை அவர்கள் அடைந்து அங்கே சில அலுவல்களை எல்லாம் செய்துவிட்டு இந்த பூமிக்கு வந்திருக்கின்றார்கள். அப்போ எவ்வளவு ஸ்பீடில் பயணப்பட்டிருக்கணும்? ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் தூரம் பயணப்படக்கூடிய இந்த ஒளியை கிட்டத்தட்ட அந்த கேலக்சிகளை அடைவதற்கு பல ஆண்டுகள் தூரம், பல கோடி ஆண்டுகள் தூரம் பயணப்பட வேண்டியது இருக்குன்னு சொன்னால், 7 வானத்தையும் கடந்து அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தொழுகையை பெற்று வந்திருக்கின்றார்கள் என்றால் இவர்கள் எப்படி போனாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனாமில் போகலாம், அவருடைய தூக்கத்தில் போகலை, கனவில் போகவில்லை, அல்லது அவருடைய ரூஹு மட்டும் போகலை, அவருடைய உடலும் உயிரும் சேர்ந்து போனது. எப்படி போனாங்கன்னு சொன்னால், ஒரு புராக் என்கின்ற வாகனத்தின் மூலமாக போனார்கள். மேராஜ் என்பது ஒரு புராக்குங்கிற வாகனத்தின் மூலமாக போனார்கள். இந்த புராக் வாகனம் என்பது சொல்லப்படுகின்றது ஒளி வேகத்தை விட அதிகமாக செல்லக்கூடியது. புராக் வாகனம் என்பது ஒளியினுடைய ஸ்பீட் இருக்கா இல்லையா, அதை விட அதிகமாக செல்லக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு வாகனத்திலே உயிர் மட்டுமல்ல உடலோடு சென்றார்கள். இப்படி சென்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு வாகனத்திலே என்றால் அல்லாஹ் நினைத்தால் எதுவும் முடியாதது அல்ல என்பதற்கு முன்னால் ஒரு காலகட்டத்திலே ஒரு பயணம் நடைபெற்றிருக்கின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்படிங்கிற ஒரு நபி முன்னால் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள். அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே கூறுகிறான், ஒலி சுலைமான ரீஹ உதுவுஹா ஷஹரும் வரவாஹுஹா ஷஹர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் காற்றை வசப்படுத்தி கொண்டிருந்தோம். அந்த காற்று காலையிலே ஒரு மாத தூரம், மாலையிலே ஒரு மாத தூரம், ஒரு மாத நடையுடைய தூரத்தை காலையிலும் மாலையிலும் கடக்கும். இப்போ ஒரு நாளைக்கு 2 மாதம் நாம் நடந்தோம்னு சொன்னால் எவ்வளவு தூரம் நடப்போம்? அந்த தூரத்தை என்ன செய்யணும்னா காற்று அவர்களை காலையிலும் மாலையிலும் கொண்டு செல்லும் அப்படிங்க. இப்போ அந்த அளவிற்கு என்ன செய்வாங்க, காற்று என்பது அவர்களை மிக விரைவாக கொண்டு செல்கின்றது. இதெல்லாம் உலகத்தில் நடந்திருக்கு. எப்போ நடந்துச்சு? கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா நாடி விட்டார் என்றால் அவனுக்கு எதுவும் இயலாதது அல்ல. அல்லாஹ் சொல்றான் தனது திருமறையில், இன்னமா அம்ருஹு
அல்லாஹ்வுடைய விஷயம். இதா அராத செய்யன், ஒரு விஷயத்தை நாடிட்டான்னு சொன்னால் ஐயக்கூரலகு குன், குன் என்பதாக கூறுவான். ஆகுன்னு சொன்னால் என்ன செஞ்சிடும், அது ஆகிவிடும். அன்பார்ந்த அல்லாஹ்வினுடையார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக் என்கின்ற அந்த மின்னலை விட, மின்னல் வேகத்திலே செல்லக்கூடிய, ஒளியை விட மிக அதிகமான தூரம் பயணிக்கக்கூடிய, ஒளி ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் செல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த புராக் என்கின்ற வாகனம் கிட்டத்தட்ட ஒரு வினாடிக்கு பல பில்லியன் கிலோமீட்டர்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். அப்படி இருந்தால்தான் இவ்வளவு தூரத்தை அவர்கள் ஒரு இரவிலே கடந்து வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாகனத்திலே அவர்கள் சென்று வந்திருக்கின்றார்கள். சரி, மின்னல் வேகத்திலே செல்லக்கூடிய ஒரு வாகனத்தை ஒரு மனிதனால் பயணிக்க முடியுமா? மின்னல் வேகத்திலே, லைட் ஸ்பீடை விட வேகமாக செல்லக்கூடிய ஒரு வாகனத்திலே ஒரு மனிதனால் பயணிக்க முடியுமா என்றால் அல்லாஹ் நினைத்தால் முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள், நான் உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டில் படுத்துக்கிருந்தேன். முகடு திறக்கப்பட்டது. அதுலேருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னஞ்சாங்க, இறங்கினாங்க. என்னுடைய நெஞ்சை பிளந்தார்கள். பிளந்து அதிலே தங்கத்தினால் உண்டான ஒரு தட்டிலே ஹிக்மத்தாலும், ஹிக்மத் என்று சொன்னால் ஞானத்தாலும், ஈமான் என்ற இறை நம்பிக்கையாலும் நிரப்பப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தட்டை கொண்டு வந்தாங்க. தட்டை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அந்த நெஞ்சிலே அதை எடுத்து உள்ளே நிரப்பி என்னுடைய நெஞ்சத்தை மூடினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிக்மத்தாலும் ஈமானும் அவருடைய உள்ளத்திலே நிரப்பப்பட்டிருக்கின்றது. அப்படி நிரப்பப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் மின்னல் வேகத்தை விட அதிகமான வேகத்திலே பயணிக்க முடிந்திருக்கின்றது. 1907 ஆண்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்கின்ற ஒரு விஞ்ஞானி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இந்த விஞ்ஞானி ஒரு ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்கின்ற ஒரு ஆராய்ச்சி செய்தார். அதில் என்ன கண்டுபிடிச்சான்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ்ங்கிற பயணத்தை செஞ்சுருக்காங்களா இல்லையா? இந்த பயணத்தை ஒரு மனிதர் செய்ய முடியுமா? இவ்வளவு தூரம் மிகவும் விரைவான ஒரு சொற்ப நேரத்திலே சென்று விட்டு வர முடியுமா என்று அவர் செய்த ஆய்வினுடைய அடிப்படையிலே அப்பொழுது அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், இவ்வளவு வேகத்தில் எல்லாம் ஒரு ஆள் போயிட்டு வர முடியாது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் போனது நடந்திருக்க முடியாது என்பதாக அவர் ஆய்விலே தெரிவித்தார். தெரிவித்தாலும் அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் இது பற்றியே அவர் சிந்தித்து மேலும் ஆய்வை மேற்கொண்டார். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர்களில் ஒன்று என்ன, சாதிக், உண்மையாளர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த பயணம் மேற்கொண்டதை பற்றி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் உண்மையைத்தான் சொல்லி இருக்க வேண்டும். நம்மளுடைய கண்டுபிடிப்புகள் கூட தவறாக இருக்கலாம் என்று நினைத்த அவர் மேலும் என்ன செய்கிறாரு, அவருடைய ஆய்வு செய்கிறார். அப்படி 10 ஆண்டு காலம் திரும்பவும் ஆய்வு செய்து 1917 ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பித்தார். அதில் என்ன செஞ்சான்னு சொன்னால், நான் முன்னால் 1907 ஒரு ஆய்வு செஞ்சேன். அந்த ஆய்வு தவறு. ஆனால் இப்பொழுது சொல்லுகின்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் சென்ற அந்த நிகழ்வு நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, செய்யலாம் அந்த மாதிரி அப்படின்னு என்ன செஞ்சார், ஒரு ஆய்வை முன்வைத்தார். அன்பிற்கனிய சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாகனத்திலே, புராக் என்கின்ற வாகனத்திலே செல்லுகின்ற பொழுது இதயம் சுருங்க வேண்டும். பொதுவாக மிகப்பெரிய ஒரு வேகமாக செல்லக்கூடிய வாகனத்தில் ஒரு மனிதன் செல்லுகின்றான் என்றால் அவருக்கு இதயம் சுருங்கும். ஃப்ளைட்டில் போகிறாங்க, மேலே ஏறுறாங்க, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது ஃப்ளைட்டில் மேலே ஏற போகும்போது என்னது, இதயம் சுருங்கும். அதனால தான் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகிறான், ஃபமன் யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம். யாருக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்ட நாடுகின்றானோ அவருடைய உள்ளத்தை விரிவாக ஆக்குகின்றான். யாரை நேர்வழி காட்டக்கூடாது என்று நாடுகின்றானோ அவருடைய உள்ளத்தை கடினமானதாக ஆக்குகின்றான். எப்படி மேலேறி செல்பவனுடைய இதயம் எப்படி சுருங்குகிறதோ
அதுபோல சுருக்கம் ஏற்படுமாறு செய்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இப்போ ஒரு மனிதன் கீழிருந்து மேலே செல்லுகின்ற பொழுது இதயம் சுருங்க வேண்டும். அந்த சுருங்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படவில்லை. அதுபோல அல்லாஹ்விடத்திலே அந்த 50 வக்த தொழுகையை வாங்குகின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மயக்கத்தை போன்று அவர்களுக்கு ஏற்படவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பேசினார்கள். அவர்களுக்கு கலீமுல்லான்னு சொல்லப்படும். அல்லாஹ்கிட்ட பேசுனதுனால அல்லாஹ் தஆலா அவர்களை ஒரு இடத்துக்கு வரவழைத்து கூறினார், இன்னி அன ரப்புக ஃபஹ்லஅனா அலைக், நான் தான் உன்னுடைய ரப்பு, உன்னுடைய செருப்பை கரட்டுவாயாக என்று பேசினான். இன்னும் சில விஷயங்களை எல்லாம் பேசி அவர்களுக்கு சில கட்டளைகளை கொடுத்தான். அதெல்லாம் குர்ஆன்ல வருது. அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு ஜலாலியத்தை பார்த்த பொழுது ஃபஹர்ர மூசா சாயிகா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். இப்போ அது போன்ற மயக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படவில்லை. காரணம் என்னவென்றால் அவர்கள் அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்பாக அவர்களுடைய உள்ளம் ஜம்சம் நீரால் கழுவப்பட்டது. பயணப்படுவதற்கு முன்னால் ஜம்சம் நீர் எதனால் கழுவப்பட்டுச்சு? ஜம்சம் நீரால் அவருடைய உள்ளம் சுத்தம் செய்யப்பட்டது. கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஜம்சம் நீர் என்பது ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கக்கூடிய சில சத்துக்கள் எதில் இருக்குது? அந்த ஜம்சம் நீரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த ஜம்சம் நீரால் அவருடைய உள்ளம் தூய்மைப்படுத்தப்பட்ட காரணத்தினால் அவர்களுக்கு அப்படிப்பட்ட மயக்கம் ஏற்படவில்லை. மேலேறி செல்லுகின்ற பொழுது ஒரு இறுக்கம் ஏற்படவில்லை. அன்பானவர்களே, இந்த பயணம் ஏற்பட்டது உண்மை. அந்த பயணம் எப்பொழுது ஏற்பட்டது, எப்பொழுது நடந்தது? இங்கே சொல்லுகின்றார்கள்லவா, ரஜப் மாதம் 27ஆம் நாள் நடந்தது என்று. அன்றைய நாள் ஏற்பட்டது என்பதற்குரிய உறுதியான ஆதாரம் இருக்கின்றதா இல்லையா என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஹுத்பாவிலே காண்போம் என கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.